எனக்கு இது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். ஏன்னா இன்றைக்கி டீச்சர்ஸோட வந்து ஒரு இன்ட்ராக்ஷன்ன்றது வந்து உண்மையிலே ரொம்ப கொடுத்து வைக்கணும். ஏன்னா டீச்சர்ஸ் தான் நமக்கு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. நம்ம வந்து கீழே இருப்போம், நீங்கள் வந்து இன்றைக்கி நீங்கள் என்னை லிசன் பண்ணுறீங்க அப்படின்றது அது ஒரு பெரிய விஷயமாக நான் நினைக்கிறேன். ஏன்னா ஒவ்வொரு மாணவருக்கும் நம்மளை எல்லாருமே மாணவர்களாக இருந்து வந்தவங்க தான். நம்மளை ஷேப் பண்ணது நம்மளுடைய டீச்சர்ஸ் தான். ஸோ எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், குருவை பணிந்து கடை தேரு அப்படின்பார். குரு தான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அவங்க குரு அப்படி சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ அதனால் அந்த குருவனுடைய ஸ்தானம் வந்து ஒரு அசைக்க முடியாத ஒரு ஸ்தானம். அதனால் எந்த ஒரு மாணவனாக இருந்தாலும் ஒரு நல்ல மாணவன் ஒரு நல்ல சிட்டிசனாக வரணும் அப்படின்னா அதுக்கு டீச்சர்ஸினுடைய ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. ஏன்னா அப்படி தான் நம்மெல்லாம் படித்து நம்மளுடைய கல்வி மட்டும் இல்லை, நம்மளுடைய என்டையர் பர்சனாலிட்டியை ஷேப் பண்ணக்கூடியதே ஒரு டீச்சிங் ப்ரொஃபஷன் தான். அது வந்து அந்த இனிஷியல் ஃபேஸில் அந்த ஃபஸ்ட்டு ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு 12ஆம் கிளாஸ் படிக்கிற வரைக்கும் நம்மளுடைய ஆசிரியர்களை நம்ம என்றைக்குமே மறக்கவே முடியாது. சில பேர் வந்து இன்ட்ரோவர்ட்ஸாக இருப்பாங்க, சில பேர் எக்ஸ்ட்ரோவர்ட்ஸாக இருப்பாங்க, சில பேர் மல்டி டிசிப்ளினரியாக இருப்பாங்க, சில பேர் அவங்களுடைய ஸ்பெசிஃபிக் சப்ஜெக்டில் மட்டும் பார்த்துட்டு போவாங்க. யார் எப்படி இருந்தாலுமே அந்த ஆசிரியர்களுடைய மதிப்பு வந்து என்றைக்குமே குறையாது. ஸோ இது வந்து ஒவ்வொருத்தரும் நம்ம புரிஞ்சுக்கிற வேண்டியது. அதில் முக்கியமாக என்னென்னா உங்களுக்கெல்லாம் வந்து தட்ஸ் அ கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நாங்கள் எவ்வளோ தான் நாம் எந்தெந்த பதவியில் இருந்தாலும் ரியல் டைம் அவுட்கம்மை நம்ம பார்க்குறதுன்றது வந்து ஒரு ஆசிரியரால் பார்க்க முடியும். தன்னுடைய பசங்க வந்து நல்லா படித்து அடுத்த கிளாஸில் நல்ல மார்க் எடுத்து இல்லை ஒரு நல்ல பதவிக்கு வந்து ஒரு நல்ல ப்ரொஃபஷனில் போய் செட்டில் ஆனாலோ இல்லை ஒரு பெரிய அரசியல்வாதியாக வந்தாலோ என்ன பொசிஷனுக்கு வந்தாலுமே அந்த ஆசிரியருக்கான அந்த பெருமைன்றது எப்பயுமே இருக்கும். ஏன்னா கண்கூட பார்க்கக்கூடிய சில விஷயங்கள். இப்போ நம்மளெல்லாம் வந்து ஐஏஎஸ் இந்த மாதிரி எந்த பதவியில் இருந்தாலும் நம்ம எடுக்கிறது வந்து என்னென்னா அதில் பல ஸ்டேக் ஹோல்டர்ஸ் இருப்பாங்க. நம்ம எடுக்கக்கூடிய ஒத்தனை முயற்சியிலையும் நம்ம பெருமையாக நம்ம எடுத்துக்கவே முடியாது. ஏன்னா இந்த என்டையர் டீம் ஹேஸ் டு ஒர்க். இங்கே வந்து இண்டிவிஜுவலாக வந்து ஒரு டாக்டர் மாதிரி தான் ஒரு டீச்சர். ஒரு டீச்சர் வந்து ஒரு ஸ்டூடெண்ட்டை வந்து ஈஸியாக ஷேப் பண்ணி அவனுடைய கேரக்டரை பில்ட் பண்ணி ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு கொண்டு வர முடியும். அது வந்து நம்ம பார்த்துருக்கோம், கண்கூட பார்த்துருக்கோம். ஏன்னா நானே ஒரு கிளாசிக் எக்ஸாம்பிள்னே சொல்லுவேன் நான். ஏன்னா நம்மளாம் ஆசிரியர்களால் தான் நம்ம வளர்ந்துருக்கோம். ஸோ இவ்வளவுக்கு எதுக்காக இந்த இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டீச்சர் அப்படின்றத வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, யூ பிளே அ வெரி இம்பார்ட்டன்ட் ரோல் அட் த வெரி வெரி பட்டிங் ஸ்டேஜ் ஆஃப் த யங் பீப்புள். பர்டிகுலர்லி தமிழ்நாடு உங்களுக்கு நல்லா தெரியும். இட்ஸ் அ வெரி ப்ராக்ரெசிவ் ஸ்டேட். ப்ராக்ரெசிவ் ஸ்டேட் அப்படின்னு சொன்னால் 100 வருஷத்துக்கு முன்னாடியே கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்த ஒரு மாநிலம் மெட்ராஸ் பிரசிடென்சியில். எல்லாரும் படிக்கணும், பெண்கள் படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் தான் வந்து இந்த அளவுக்கு நம்ம சாதிச்சிருக்கோம். இங்கேயே இந்த அவையிலேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ டீச்சர்ஸ் லேடிஸ் இருக்கிறீங்க. இதுக்கு காரணம் என்னென்னா இது விளையாட்டு கிடையாது. இது வந்து ஒரு சமுதாய புரட்சி தான். நம்ம வந்து ஒரு சமத்துவம்ன்ற ஒரு கான்செப்டில் நம்ம பிடிச்சி போகிறோம். அது இருக்குமா இல்லையான்றது ரெண்டாவது விஷயம். ஆனால் மெஜாரிட்டி வந்து அதை அக்செப்ட் பண்ணிவிட்டு நம்ம நடந்துக்கிறதுனால தான் ஒரு சொசைட்டியாக தமிழ்நாடு இஸ் மூவிங் ஃபார்வர்ட். ஆனால் அதுக்கு பேஸ் பண்ணுறது பள்ளிக்கூடம் தான். நீங்கள் வந்து எப்பயுமே வி லைக் என்டர்பிரைசிங் பீப்புள். நார்மலாக இப்போ என்டர்பிரைசிங்காக இருக்கா அந்த பையன் அப்படின்னு சொல்லுவீங்க இல்லையா? டீச்சர்ஸே சொல்லுவாங்க. இப்போ நம்மளே படிக்கும்போது ரொம்ப ஆக்டிவாக இருக்கிறோம், ஸ்போர்ட்ஸில் ஆக்டிவாக இருக்கும், கல்ச்சரல் ப்ரோக்ராமில் ஆக்டிவாக இருக்கும், நல்லா படிக்கணும்னா அந்த திஸ் பாய் இஸ் வெரி என்டர்பிரைசிங்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் இந்த என்டர்ப்ரனர்ஷிப் அப்படின்னாலே சம்திங் வெரி கிரியேட்டிவ். யுவர் மைண்ட் ஹேஸ் டு பி வெரி கிரியேட்டிவ். இப்போ நீங்கள் உங்களுடைய ரோல் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆண்டர்ப்ரனராக இல்லாட்டினா கூட யூ ஆர் கோயிங் டு கிரியேட் அன் ஆண்டர்ப்ரனர். ஆனால் உங்களுடைய ரோல் ஆன் திஸ் எஸ்ஐடிபி இஸ் அ வெரி வெரி கிரிட்டிக்கல் ரோல். தேங்க்ஸ் டு எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட் அண்ட் ஆல்சோ டு அவர் ஈகோ கோஆர்டினேட்டர்ஸ் அண்ட் கைட் டீச்சர்ஸ் ஃபார் சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளீட்டிங் இட் ஃபார் 3 years. சூப்பராக நடத்தி இப்போ நம்ம ஒரு நல்ல மெச்சூரிட்டி லெவல் கொண்டு வந்துட்டோம். இது பார்த்தே நிறைய அவங்க யூனிசெஃப்காரங்களே வந்து என்ன சொல்கிறாங்கன்னா அவர் டெக்னிக்கல் பார்ட்னர், நாலேஜ் பார்ட்னர், அவங்களே வந்து சார் தமிழ்நாடு தான் சார் டாப் கிளாஸ். ஏன்னா நம்மளுடைய அந்த சிஸ்டம் த வே இட் ஒர்க்ஸ் பியூட்டிஃபுல்லாக ஒர்க் ஆகுது. கவர்மெண்ட் ஸ்கூல்ஸு, எய்டட் ஸ்கூல்ஸு, இந்த கான்ட்ரிபியூஷன் எல்லாமே நம்ம கைட் டீச்சர்ஸ் தான் வரும். நீங்கள் வந்து ப்ளீஸ் டேக் திஸ் ரோல் ஆஸ் அ வெரி சீரியஸ் ரோல். டூ இட் வித் லவ். அவ்வளோதான். ஏன்னா நம்ம டீச்சர்ஸ் வந்து அவங்க சப்ஜெக்ட் எடுக்கும்போது ஒரு லவ்வோட பண்ணுவாங்க. எனி சப்ஜெக்ட் ஃபார் தட் மேட்டர் தே வில் டூ இட். பட் இந்த இதையும் வந்து கொஞ்சம் லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா
யூ வில் கைட் தம் பெட்டர். ஏன்னா இது ஒரு ஆப்ஷன். நமக்கு வந்து ஒரு தொழில் தெரிஞ்சது அப்படின்னா we will always be confident. கான்ஃபிடென்ஸ்ன்றது எங்கேருந்து வரும்னா நாலேஜிலேருந்து தான் வரும். நாலேஜ் நமக்கு வந்து ஒரு விஷயத்தை கற்றுக்கிறதுல வந்து எப்பயுமே இட் ஹெல்ப்ஸ் அஸ் டு பி வெரி போல்ட் அண்ட் வெரி கான்ஃபிடென்ட் எனி சுச்சுவேஷன். ஸோ பொதுவாக ஒரு டேஞ்சர் ஒரு டிசாஸ்டர் வர இடத்துல எல்லாருமே வந்து ஆப்போசிட்டாக ஓடுவாங்க. ஒரு பெர்சன்டேஜ் மட்டும் டுவர்ட்ஸ் தட் தே வில் ரன் அண்ட் ட்ரை டு ரிசால்வ் தட் திங். அந்த இதுலேயே அதை ஸ்டாப் பண்ணணும், இனிஷியல் ஸ்டேஜ்லேயே அப்இனிஷியோ அதை வந்து ஸ்டாப் பண்ணணும்னு நினைக்கிறது. ஸோ அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ரைனிங்காக என்ன நான் வந்து சொல்கிறது உங்களுக்கு புரியுதான்னு தெரியல. ஆனால் அந்த ஆண்டர்பிரினர்ஷிப்ன்றது வந்து இட்ஸ் அ எப்படி ஃபைனான்ஸை மேனேஜ் பண்ணுறது, எப்படி ஹெச்ஆர் மேனேஜ் பண்ணுறது, எப்படி க்ரியேட்டிவாக இருக்கிறது. நமக்கு ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த பிரச்சனையை வந்து எப்படி சால்வ் பண்ணுறது, அதை எப்படி நம்ம ஒரு அந்த அந்த சொல்யூஷனை எப்படி வந்து ஒரு ஸ்டாண்டர்டைஸ் பண்ணி ஒரு ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரோட்டோக்கால் கொண்டு வந்து அதை ஒரு ப்ராடக்டாக டிவைஸ் பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு ஐடியாஸை கொடுக்கறதுக்கு தான் இந்த ட்ரைனிங் கொடுக்குறோம். புத்தாக்கம்ன்ற சொல்லக்கூடிய இன்னோவேஷன் மட்டும் இல்லாமல் அந்த ஆண்டர்பிரினர்ஷிப் இந்த ஸ்கில்ஸையும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸுக்கு இப்போயே சொல்லிட்டோம்னா அவங்களுக்கு எப்பயுமே ஒரு ஆல்டர்னேட்டிவ் இருக்கும். ஏன்னா நான் படித்து முடிச்சுட்டு நான் ஒரு தொழிலும் செய்வேன், வேலை கிடைச்சா வேலை பார்ப்பேன், இல்லைன்னா நான் தொழிலும் செய்வேன்ற ஒரு தைரியத்தை வந்து நம்ம ஆரம்பத்திலே கொடுத்துட்டோம்னா தே வில் பி வெரி போல்ட் அண்ட் வெரி கான்ஃபிடென்ட். அந்த ரோலை வந்து நீங்கள் தான் எடுத்திருக்கீங்க. நல்லா பண்ணுங்கள். வி வில் பி வெரி ஹாப்பி இன் SIDP 4. ஏன்னா 3 வருஷம் நம்மளுடைய நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இருக்குது.